முதல்ல நன்றி யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் நன்றி சொன்னோம். ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்டை கொடுத்து பண்ண சொன்னாங்க. அந்த டெல்லி வெளியில் வந்து ஒரு லைன் இருக்கும், ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் எப்படி அவரோட ட்ரீமை ஜெயிக்கிறாருன்ற ஒரு கதை. அதுக்கு பின்னாடி தான் அந்த அடல்ட் காமெடி வல்கர் எல்லாமே இருந்தது. நாங்கள் வந்து அந்த கதையை மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டெல்லி வெளியே வந்து ஒரு 10% ஆடியன்ஸ் தான் பார்த்துருப்பாங்க ஹோல் தமிழ்நாடே. அந்த 10% ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக நான் 90% ஆடியன்ஸை இழக்க விரும்பலை. அதனால் முக்கியமாக வந்து இது வந்து ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னராக எல்லாரும் பார்த்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து ஆர்யா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஜெயகாந்தன்ற ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. எந்த இடத்துலையும் வந்து அவர் அந்த ஹீரோ என்ற ஒரு எங்கேயுமே இல்லை. ஃபுல் படத்துலேயே வந்து அந்த ஒரு ஒரு பத்திரிக்கை, ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மான்சிகா அண்ட் அஞ்சலி 2 பேரும் ஃபேண்டாஸ்டிக் ஜாப் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்துலையும் எனக்கு வந்து இது பண்ணலை, ஃபுல் கோஆப்ரேஷன்ஸ் இருந்தது. அப்புறம் என்னோடய டீம் எல்லாருக்கும், கேமராமேன், எடிட்டர்ஸ், அப்புறம் தனஞ்சயன் சார், அப்புறம் நாசர் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த படத்தில் வந்து அவருக்கு டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே அந்த சைலன்ஸ்லேயே வந்து எக்ஸ்ப்ரெஷன் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த சைலன்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் சொன்னார். ஸோ நான் நாசர் சாருக்கு நன்றி. அப்புறம் பிரேம்ஜி, சந்தானம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா சீனையும் உங்களை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். சந்தானம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் ஒரு பத்திரிக்கையில் வேலை செய்வார். ஒரு பொண்ணு வந்து என்ன சார் நீங்கள் வந்து சமையல் குறிப்புக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களா, போடவே இல்லை அப்படின்வாங்க. ஏமா எடுக்கும்போதே சொன்னேன் தொப்புளை காட்டு, நீ ஜல்லிக்கண்டு வெட்டி மறைச்சிக்கிட்ட, எடிட்டர் வானான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நீ நெக்ஸ்ட் டைம் காட்டு போடுறேன்னு. அப்போ ஆரியாக்கு அப்புறம் என்னடா மச்சான் சமையல் குறிப்பு கூடடா தொப்புளை கட்டிக்கிறேன், நான் என்னடா பண்ணுறது, ஸோ துவையல் செய்வது எப்படின்னு சொன்னால் கூட அங்கே தொப்புள் தாண்டா செல்லிங் பாயிண்ட்டு, எவன்டா படிக்க வாங்குறான், எல்லாம் பார்க்க தாண்டா வாங்குறான், என்னை மட்டுமே என்ன குறை சொல்கிறீங்கன்னு. இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம், நீங்கள் டெய்லி ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டம் எல்லாமே வந்து சந்தானத்து மூலிமா சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி காமெடியை தான் நாங்கள் படத்தில் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து இந்த ஆபாச வார்த்தைகளையோ இல்லை வந்து ஒரு அருவருப்பான காட்சிகளை நாங்கள் நம்பலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆர்யாவும் அன்சிகா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்க. பிரேம்ஜி வந்து டேய் பாடுறா இங்கே பாடுறா அப்படின்னு, டேய் என்னடா இது கிசு எழுதுற, எனக்கே கூச்சமாக இருக்குது, வெளியில் ஆட்கள் வேலை செய்கிறாங்க போடாது வைடா அப்படின்வார். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒன்றுவார். ஏன்டா 3 பேர் இருக்கீங்க இன்னும் குளிக்காமையாக இருக்கீங்கன்னு அன்சிகா கேட்பாங்க, என்ன கொடால பிராண்டி ஆகுது 3 பேரும் பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சந்தானத்தோட பஞ்சஸை வந்து பிலீவ் பண்ணி ஃபுல் படம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சட்டில்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்யா வந்து ஒரு அவ்வளோ க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இதில் வந்து யூ வந்தது எப்படி அப்படி இப்படிலாம் எந்தவித கான்ட்ரவர்ஷன் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு சென்சார் ஆஃபீஸருக்கு என்ன மனநிலை இருந்ததோ அந்த மனநிலை படம் பார்த்தவங்களுக்கு இருக்கும். யூ கொடுத்தது கரெக்டு தான் அப்படின்ற நீங்கள் ஒரு இதில் இருப்பீங்க. ஒன் செகண்ட் நான் வந்து தனஞ்சயன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. நாங்களும் ஒரு 20 மாதமாக இந்த படத்துக்காக மட்டும் உழைச்சிருக்கோம், வேறு எந்த வேலையும் பண்ணலை. 20 மந்த் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்காகவும் அந்த விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், லொக்கேஷன்ஸ் பார்க்குறதுலேருந்து ஒரு இன்ச் பை இன்ச்சாக ஒரு அரிசியில் தாஜ்மஹால் வரைஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக உங்களோட சப்போர்ட்டோட இந்த படம் வெற்றியறன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. ஜேர்னலிஸ்ட் கதை 3 பேர் தமிழ் பேப்பர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த இருக்கும்போது சென்னை கதைக்களமாக வைக்காமல் ஒரு மும்பை நோக்கி போகிறதுக்கான காரணம் இல்லை, கதையில் வந்து அந்த கன் ஷூட் இருக்குது, ஒரு ப்ராஸ்டியூஷன் இருக்குது, அப்புறமா வந்து கடத்தல்லாம் இருக்குது, கிட்னாப்பிங்லாம் இருக்குது. இல்லையா? எதுவுமே இங்கே கிடையாது. இங்கே வந்து கண்டிப்பாக மெஜாரிட்டி இல்லை, ஏதோ 1-2 இருக்கும். நம்ம ரோட்டில் எங்கே நம்ம கன் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், துப்பாக்கி எடுத்து நம்ம அருவா கத்தி கம்பு கட்டத்து உடச்சிட்டு இருக்கோம். அதுதானே இருக்குது நம்ம இதில். அது அந்த ஒரு நேட்டிவிட்டிக்காகவும். அது இல்லாமல் மும்பையில் எவ்வளோ தமிழ் பத்திரிக்கை வந்து நிறைய போயிட்டுருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஒரு இது வராது உங்களுக்கு. Sir, Anshika, how do you manage so many films? Around 8-9 films, you're just shuttling around. How do you manage? Shishi, don't put drishti, yaar. No, it's not a drishti. Drishti. No, I want to know more. It feels good. I'm just 21 and then I just feel lucky. I think I can give the credit to you also, who's welcomed me so well. The media is plays a very big part in my career. So I also thank you for bringing me here wherever I am today. அஞ்சலி, இந்த ஆர்யா வந்து நிறைய பேருக்கு பிரியாணி ட்ரீட் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு என்னைக்காவது பிரியாணி ட்ரீட் கொடுத்தாரா? எத்தனை மட்டும் கொடுத்தாரு? இல்லை, ஆக்சுவலாக கொடுக்கல.